இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 37, அவா அறுத்தல். குறள் எண் 369. இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவா என்று சொல்லப்படுகின்ற மிக்க துன்பம் ஒருவருக்கு கெடுமாயின் அவன் வீடு பெற்ற வழியே, அதோடு உடம்போடு நின்ற வழியும் இன்பம் இடையறாது என்கிறார். அதாவது துன்பத்துள் மிகப்பெரிய துன்பம் ஆசைதான். அந்த ஆசை இருக்கும் வரை, அந்த மிகப்பெரிய துன்பமாகிய ஆசை ஒருவனுக்கு இருக்கும் வரை அவனுக்கு இடையறாத துன்பம் இருந்து வந்து கொண்டே இருக்கும். அவன் அந்த ஆசையை கெடுத்து ஒழிப்பானே ஆனால் அவனுக்கு இன்பம் வரும். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு தொடர்ந்து அந்த ஆசையை கெடுத்து ஒழிப்பானே ஆனால் அவனுக்கு இருக்கும், அதாவது உடலோடு சேர்ந்து வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலும் இன்பம் இடையறாது பெருகி நிற்கும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து உயிர் பிரிந்த பின்னும் அந்த உயிர் இன்பத்தையே காணும். அதாவது அது மீண்டும் உடல் எடுத்து வந்து துன்புறாது. இதுவரை என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு பாருங்க. அதாவது மறுபடியும் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ சொல்கிறாரு, அவர் ஆசையை நீங்கள் நீக்கியே விட்டால், ஏன்னா அவன் எந்த கெடுதி செய்ய மாட்டான், ஆசை இல்லைன்னா எந்த கெடுதி செய்ய மாட்டாமே. மீண்டும் ஒரு வேளை அவனுக்கு உயிர் வந்து அதே உடலில் அதே உயிர் வந்து சேர்ந்தாலும் அவனுக்கு அது இன்பமாகத்தான் இருக்கும், துன்பமாகாது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. முதல்ல இதுவரையும் சொல்லிட்டு பூரா வேற, கடைசியில் அவர் இப்படி சொல்கிறார். அதனால் நம்ம அதை கௌதம புத்தர் இருக்கார் இல்லைங்க. நான் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்தேங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அந்த ட்ராவல் பார்ட்டி என்னையும் என்னுடைய இல்லத்தரசியையும் அந்த பௌத்தர் கோயிலுக்கு கூட்டி போனாங்க. அந்த புத்தர் கோயிலுக்கு கூட்டி போனாங்க. அங்கே பார்த்தா முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் இருக்கார். நம்முடைய சிவபெருமானுடைய மூத்த மகன் விநாயக பெருமான் தான் முதல்ல இருக்கார். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த புத்தருக்கு அவ்வளவு அற்புதமான செயல்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க. அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல அவர் போய் போதி மரத்தடியில் உட்கார்ந்த உடனேயே அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு என்ன இறைவன் அருள் சொல்கிறான்னா, அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம். அந்த ஆசையை நம்ம விட்டுவிட்டால் துன்பம் கிடையாது. புத்தருடைய கொள்கை அதாங்க. அதைத்தாங்க நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் உணர்த்துகிறார். எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்க. புத்தர் என்ன சொன்னாரோ, அதாவது மலேசியாவுலேயும் சிங்கப்பூர்லேயுமே புத்தர் கோயில் இருக்குது. அப்போ அதை கூட்டி போனாங்க அந்த ட்ராவல் பார்ட்டி. அதில் பார்க்கறது தான் தெரியுது. ஆனால் அதில் விநாயகர், நான் கூட கேட்டேன், என்னங்க நீங்கள் புத்த மதம்னு சொல்லி இது பண்ணுறீங்க, விநாயகர் தாங்க எங்களுக்கு முதல் குரு அப்படின்னு சொல்கிறார். அந்த பௌத்த குரு இருக்கார்ல, அவர் சொல்கிறார், விநாயகர் தான் எங்களுக்கு முதல் குரு, அப்புறம்தான் எங்கள் புத்தரே அப்படின்னு சொல்கிறார். அதனால் புத்த மதம் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசையை ஒழிக்க வேண்டும், ஆசையே இருக்கக்கூடாது. நீ ஆசை இல்லை, இப்போ ஆசை இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, எதுக்கு துன்பம் வருது? நம்ம ஏன், நம்மளுக்கு ஆசை வந்தால் தானே அடுத்தவன்கிட்ட போய் திருடணும், இல்லைன்னா எவனாவது ஒருத்தரை வேறு மாதிரி செஞ்சு அவன்கிட்ட பணத்தை பறிக்கணும். இப்படி கொள்ளை பல சம்பவங்கள் இருக்குல்லங்க. இது எல்லாமே ஆசையினால் வர்றதானே. நான் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு உள்ள சம்பளத்தில் அவர் வாழ வேண்டும்.
அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக தவறு நடக்காது. அப்படி வாழாமல் நாம் மிகப்பெரிய ஒரு ஏத்தாப்புல ஒருத்தர் பக்கத்தில் வீட்டில் இருக்கான்னு வச்சுங்க, அவன் என்னென்னா மிகப்பெரிய கார் வாங்கியிருப்பான், அவன் பெரிய ஆஃபீஸராக இருப்பான், அவனுக்கு ஈக்குவலாக வேணும்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவி கேட்டான்னு வைங்க, அது நடக்குமா? அதுதான் ஆசை. அந்த ஆசை கூடாதுங்க. அந்த ஆசை இல்லாமல் இருந்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம். மாணவ செல்வங்களை உங்களுக்குத்தான் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சிறு வயதிலிருந்தே ஆசையை வெறுங்கள். ஆசையை வெறுத்து படிக்கவே, ஆனால் அதுக்காக ஆசைன்னா உங்களுடைய லட்சியம் அது. ஆசை வேறு, லட்சியம் வேறு. அதை நான் புரிஞ்சுக்கிறேங்க. உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டுமானால் மாவட்ட ஆட்சியாளராக ஆக வேண்டும் என்ற ஒரு லட்சியம் உங்களுக்கு வேண்டும். அந்த லட்சியம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மாவட்ட ஆட்சியாளராக ஆவீர்கள். அது லட்சியம், அது ஆசைன்னு சொல்லலாம். அது லட்சியம். நம் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நாம் அந்த லட்சியத்திற்கு தயக்கம் கூடாது. தயக்கம் இருந்தாலும் லட்சியத்தை அடைய முடியாது. அதைத்தான் அவர் தெய்வப்புலவர் ஆசைக்கும் லட்சியத்துக்கும் வேற. அதனால் நீங்கள் லட்சியத்தோடு வாழுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மருத்துவராகவோ அல்லது மாவட்ட ஆட்சியாளராகவோ ஆவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை. நன்றி.